இதில் வந்து முருகன் வந்து வடநாட்டு கடவுள்னா நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க, சிவனை கேட்டால் அவர் கைலாயத்தில் இருக்கார், அப்போ வடநாட்டு கடவுள். தமிழ் உண்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்போ என்ன, அவர் தென்னாட்டிலிருந்து தான் போனார். சரி, ராமாயணத்தில் ராமர் கடவுளாக வணங்கப்படுகிறார். ராமர் அவருடைய வம்சம் என்னன்னா மனுநீதி வம்சம், சிபி சக்கரவர்த்தி வம்சம். எந்த வம்சம்னா சூரிய குலம். சூரிய குலம்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழ வம்சம். சோழ வம்சம் எங்கே இருந்துச்சு? தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் வடநாட்டுக்கு போயிருக்காங்க. போகும்போது அந்தந்த ஊரில் பேர், அங்கே போகும்போது கார்த்திகேயன், அவன் என்ன பண்ணுறான், அவன் மொழிக்கு கன்னடம்னா கார்த்திகேயா, அந்த இன்னை கட் பண்ணிடுறான். இன்னுன்னு வந்தால் தமிழ் வருது, இன்னும் கட் ஆகிடுது. இங்கே சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் சுப்பிரமணியன்கிற பேர் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அவங்க வழக்கம் போல் ஏதோ ஒரு சினிமாவுக்காக, ஒரு சௌகரியத்துக்காக போகிறாங்க. அந்த இதில் வந்து என்னை பொறுத்தவரை அவங்க சௌகரியத்துக்காக சினிமாவுக்காக பண்ணுறாங்க. சீமான் வந்து தமிழ் கடவுள். ஔவையார் பாடியவர்கள்னா, ஔவையார் எங்கே பிறந்தாங்க? தமிழ்நாட்டில் தான். அவங்க என்ன கிராண்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் பிடிச்சோ, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சோ டெல்லி வரைக்கும் போய் அங்கே போய் முருகரை போய் பாடிட்டு வந்தாங்களா? ஹிந்தியில் போய் பாடிட்டு வந்தாங்களா? இல்லையே. ஏங்க, திராவிட கட்சியில் திமுக எழுப்பாது, கடவுளே இல்லைன்றான். அதிமுக இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய்க்கு என்ன கொள்கை கோட்பாடு என்றால் அதெல்லாம் இல்லை. அரசியல் சூழ்நிலையில் திமுகவை மக்கள் விரும்பவில்லை, அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அதிமுக வந்து ஒரு மாற்று என்று கருதிய காலம் மாறிவிட்டது, பலவீனமாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் அந்த மாற்றத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தபொழுது, விஜய் வந்து திரைப்படத்தின் மூலம் வந்ததுனால திரைப்பட அந்த ஹீரோ மோகம் என்பது அவரை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டது. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஆட்சி. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதியம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து முருகனை மையப்படுத்தி ஒரு பதத்தில் வச்சுட்டு வராரு. நேற்றைய தினம் அந்த பதத்தின் தயாரிப்பாளர் வம்சி அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. முருகன் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாரு. தமிழகத்தில் முதல் குரலாக சீமான் அவர்கள் எதிர்வினையை ஆற்றுறாரு. இந்த மாதிரி வடநாட்டு கடவுள் தான் முருகர் அப்படின்ற மாதிரி நேரத்துக்கெல்லாம் செஞ்சு தமிழகத்தில் நீங்கள் படம் வெளியிட்டீங்கன்னா ஒரு தேட்டர்லேயும் உங்கள் படம் ஓடாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? முதல்ல இந்த வடநாட்டு கடவுள், தென்னாட்டு கடவுள் இப்படின்னு வந்து அப்பப்போ அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அரசியல். ஏன்னா என்டி ராமராவ் அவர்கள் சினிமாவிலிருந்து, இப்போ நம்ம போன எபிசோடில் பேசின போது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள்னு சொல்லும்போது எம்ஜிஆர் எப்படி அந்த காலத்தில் வந்தாரோ அந்த மாதிரி தான் என்டி ராமராவ் அவர்கள். அதுவும் சென்னையில் தான் அவர் வீடு, இங்கே பசுல்லா ரோட்டில் தான், அபிபுல்லா ரோடா, அங்கே தான் டீனரில் தான் வீடு. சென்னையில் இருந்தவங்க தான். பிரேம் நசீர் சென்னையில் நடிச்சிட்டு தமிழ் படத்தில் நடிச்சிருந்தவர். கன்னடத்தில் உள்ள கல்யாண்குமார் போன்றவர்களும் இங்கே தான் நடிச்சிருந்தாங்க. தெலுங்கு வந்து என்டி ராமராவ், காந்தாராவ், நாகேஸ்வர ராவ்லாம் சென்னை. அப்போ வந்து மலையாள பட உலகமே கிடையாது, தெலுங்கு பட உலகமே கிடையாது, கன்னட படமே வந்து கேள்விப்பட்டது இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது இப்போ எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அங்கே தனித்தனியாக அந்தந்த வந்து இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. இப்போ ஜூனியர் என்டிஆர்னு அவர் வராரு. இப்போ முருகன் நிறையா வந்து கடவுள் படங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் ஓடி இருக்குது, மற்ற மொழிகள்லேயும் கண்டிப்பாக இருந்திருக்கும், ஹிந்திலையும் இருந்திருக்கும், மற்ற மாநில மொழிகள் வடநாட்டு மொழிகள்லேயும் இருந்திருக்கும். இதில் வந்து முருகன் வந்து வடநாட்டு கடவுள்னா நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க, சிவனை கேட்டால் அவர் கைலாயத்தில் இருக்கார், அப்போ வடநாட்டு கடவுள். தமிழ் உண்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்போ என்ன, அவர் தென்னாட்டிலிருந்து தான் போனார். சரி, ராமாயணத்தில் ராமர் கடவுளாக வணங்கப்படுகிறார். ராமர் அவருடைய வம்சம் என்னன்னா மனுநீதி வம்சம், சிபி சக்கரவர்த்தி வம்சம். எந்த வம்சம்னா சூரிய குலம். சூரிய குலம்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழ வம்சம். சோழ வம்சம் எங்கே இருந்துச்சு? தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. அப்போது
இப்போவும் வந்து ராமர் வந்து எந்த வரிசையில் வராருன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ஆவணங்கள் எடுத்து பார்த்தா எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டில் இருந்து. அன்னைக்கு தென்னாடுன்னு சொன்னீங்க, அதுக்கு பேர் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் வேறு ஏதோ பேர் சொல்லியிருக்கோம். இது கீழே வேறு எதுவும் இல்லை. ஆமாம், அதில் வந்து சேர, சோழ, பாண்டிய, பல்லவன் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. பின்னால் நாயக்கர் அரசாக இருந்தது. அரசுகள் மாறுபட்டனவே தவிர இடம் அதே தானே. இப்போ இலங்கையே, இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவில் இப்போ கடல் இருக்குது. ஒரு காலத்தில் அது குமரி கண்டம், லெமோரியா கண்டம்லாம் சொல்லப்பட்ட முன்னால் வரலாற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது. அந்த இலங்கைக்கும் இப்போ உள்ள தமிழ்நாட்டுக்கும் இந்த தென்னாட்டுக்கும் உள்ள அந்த கடல் பகுதி நிலப்பகுதியாக இருந்து சிலப்பதிகாரத்தில் வர்ற வந்து என்ன சொல்கிறது, மதுரையை எரித்த கண்ணகி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரம் நிகழ்ந்ததா என்றால் சங்க நூல்களில் வந்து அது இருக்குது. இன்றைக்கி கண்ணகி கோயில் இருக்குது. அப்போ கண்ணகி வாழ்ந்தார் என்பது ஒரு அனுமானம், கணக்கு. அதற்கான சில கல்வெட்டுகள் சிலதெல்லாம் இருக்குது. அந்த கண்ணகி எடுத்த மதுரை எதுன்னா இன்றைக்கி உள்ள மதுரை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை இல்லை, அது தென் மதுரைன்னு இலங்கையிலிருந்து இப்போ உள்ள தமிழ்நாட்டுக்கு நடுவில் உள்ள நிலப்பகுதியில் இருந்தது தான் தென் மதுரைன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்போது நீங்கள் பல விஷயங்கள் இதே மாதிரி ராமர் இங்கே இந்த சூரியகுல சோழர் குல வம்சத்துலேருந்து போனார், தென்னாடுடைய சிவனே போற்றி. அதே மாதிரி இங்கே விநாயகர் கோயில் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து முட்டு சந்து அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன விநாயகரை வைப்பாங்க. முட்டு சந்தாக இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வாஸ்துன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை உள்ளவங்க. வீடுகளில் விநாயகர் கோயில் வச்சுருப்பாங்க. வாசலில் ஒரு சின்ன ஒரு விநாயகர் இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு அதுக்கு ஒரு கேட்டு மாதிரி போட்டு. இப்போ விநாயகர் வடநாட்டு கடவுளாக இருந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் தெருவுக்கு தெரு எப்படி வைப்பாங்க? ரெண்டாவது, சிவன் தென்னாடுடையவர். தென்னாடுன்னா ஒரு காலத்தில் எல்லாமே மதராஸ் மாகாணமாக இருந்தது. கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் பிரிஞ்சதெல்லாம் அப்புறம் தானே பிரிஞ்சுது. 50கள் அந்த மாதிரி தானே பிரிஞ்சுது. 1900 இந்த சுதந்திர காலத்துக்கு ஒட்டி தானே பிரிஞ்சுது. அப்போது தென்னாடுங்கிறது கிட்டத்தட்ட அப்போ தமிழ்நாடு. இன்றைக்கி தமிழ்நாடுன்னு சொல்கிறது அன்றைக்கி விரிவான தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம் தென்னாடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பிச்சு, மகாராஷ்டிராலேருந்து கொஞ்சம் பிச்சு, கர்நாடகா இப்படி தானே மாறி தானே பண்ணாங்க. அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முருகர் என்பவர் முழுமுதற் கடவுள் என்று தமிழர்களால் நம்பப்படுவார். மூத்தோர் அப்படின்னு சொல்லுவோம். முழுமுதற் கடவுள்னு சொல்கிறாங்க. முருகன் என்றாலே அழகு என்று பொருள். இதெல்லாம் இலக்கியத்தில் உள்ளது, நம்ம சும்மா ஒரு சாதாரணமாக சொல்லலை. அதான் உங்கள் கையில் கேட்குறேன். ஆமாம், முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் என்றால் தமிழ் என்று பொருள். இலக்கியத்தில் இலக்கியத்தில் சங்க நூல்களில் இருக்குது. முருகு என்பதே தமிழ். தமிழ் என்பதன் ஒரு வார்த்தை தான் அந்த முருகு என்பது, அல்லது முருகன். முருகிலிருந்து முருகன். அப்போது சேவற்கொடியோன், வேலன், செந்தில் வேலன்னு சொல்லுவோம். செந்தில், அதாவது முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. இப்படி இருந்த பொழுது தென்னாட்டில் இருக்கிற சிவனை வந்து தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்குன்னா அன்னைக்கு ஒரு கால் இந்தியா தாண்டி ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவில் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தது. ஆப்கானிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சது தான் எப்போது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால். இது மாதிரி இங்கே உள்ள முருகன் கோயிலோ இன்றைக்கி இந்தோனேஷியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது 6ஆம் தேதி 7ஆம் தேதி இப்போது இன்றைக்கி நாளைக்கோ நாளன்னைக்கோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தோனேஷியா செல்கிறார். நான் அங்கே 18 வருஷம் அங்கே இருந்தபோது அங்கே உள்ள கோவில் அந்த நிர்வாக கமிட்டியிலலாம் நான் இருந்திருக்கிறேன். இப்போது நான் வந்ததற்கு பிறகு அப்போ தான் ஆரம்பித்தாங்க முருகர் கோயில் ஒன்று கட்டுறதுன்னு. தாங்கராங்கன்னு ஒரு இடத்துல மிகப்பெரிய முருகன் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த முருகன் கோயிலுக்கு மோடி அவர்கள் செல்கிறார்கள். இப்போ கூட மொரீஷியஸுக்கு போன வாரம் பிரதமர் மோடி போனார். அங்கே ஒரு மிகப்பெரிய விநாயகர் கோயில் இருக்கிறது. அந்த விநாயகர் கோயிலை கட்டியது அங்கே உள்ள மொரீஷியஸ் தமிழர்கள். நான் மொரீஷியஸுக்கு போயிருக்கேன். அங்கே தமிழர்கள் அதிகம். அதே மாதிரி ஒரிசாவிலிருந்து வந்த இந்திய வம்சாவளிகள், இவங்க 2 பேர் தான் மாறி மாறி இருப்பாங்க. அதிகமாக இருப்பது அவங்க தான். தமிழர்கள் கட்டிய விநாயகர் கோயிலுக்கு மொரீஷியஸ் இல்லை, நான் மாற்றி சொல்லிட்டேன்,
சிஷல் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்குது. மொரீஷியஸு, சிஷல்ஸ். மொரீஷியஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் கோயில், சிவன் கோயில், பெரிய சிவன் கோயில் இருக்குது. அப்போ தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில் சிவன் கோயில் இருக்கிறது, முருகன் கோயில் இருக்கிறது, விநாயகர் கோயில் இருக்கிறதுனா இந்த கடவுள்கள் எல்லாருமே சக்தி ஆமாம். நம்ம ஊரில் தானே கிராமமாக இருந்தால் காளியம்மா, மாரியம்மா. மற்ற இடங்களில் அதற்கு பெயர் சக்தி என்பது பார்வதி, உமை, உமாதேவி. பெயர்கள் தான் மாறுபடுமே தவிர அந்த வழிபாடு இருக்கத்தான் செய்தது. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் வடநாட்டுக்கு போயிருக்காங்க. போகும்போது அந்தந்த ஊரில் பேர், அங்கே போகும்போது கார்த்திகேயன், அவன் என்ன பண்ணுறான், அவன் மொழிக்கு கன்னடம்னா கார்த்திகேயா, அந்த இன்னை கட் பண்ணிடுறான். இன்னுன்னு வந்தால் தமிழ் வருது, இன்னும் கட் ஆகிடுது. இங்கே சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் சுப்பிரமணியன்கிற பேர் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. எல்லா ஜாதிகளில் இந்துவாக இருக்கிறதுல பல ஜாதிகள்லையும் இருப்போம். ஜாதி இந்த ஜாதியில் இந்த பேருன்னெலாம் இல்லை, எல்லா ஜாதியிலையும் ஒரு சுப்பிரமணியன் இருக்கும். அப்போது அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி சுப்பிரமணியா அந்த இன்னை கட் பண்ணிடலாம். இன்னும் தான் தமிழ் தெரிஞ்சிட போகுதுன்னு, அது தெரிஞ்சிட போகுதுன்னு பண்ணுறாங்கன்னா, இல்லை அவங்க உச்சரிப்புக்காக கூட பண்ணலாம். நம்ம வந்து தவறு சொல்லலாம், அவங்க உச்சரிப்பு சௌகரியத்துக்காக பண்ணலாம். அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு மாற்றிட முடியுமா? ஏங்க இங்கே ஒரு ஜோசியர் வந்து வெற்றிவேல்னு பேர் வச்சுக்கிட்டு இருந்தார் விஜய்க்கு, விஜயோடைய ஜோசியர், முதல்வர் விஜயோடைய ஜோசியர். அவர் இங்கேருந்து டெல்லி போனோன்னே என்ன பண்ணார், ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் டெல்லியில் சரிப்பட்டு வரலையா இல்லை முன்னேற்றத்துக்காகவோ அவர் வந்து ஐரோப்பாவுக்கு போனார். அங்கே போய் என்ன பண்ணார், ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு சொல்லி ரிக்கின்னு சுருக்கிக்கிட்டார். ஒரு பேர் ஆட் ஆகினே இது ஒரு. ஆமாம். ஆனால் ஒரிஜினல் என்ன, வெற்றிவேல் தான். மரக்காணம் தான் அவருக்கு சொந்த ஊர். அது மாறுமா? மாறாது. இப்போ நான் கூட இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் நான் வந்து இப்போ சோழநாடுன்னு சொல்லக்கூடிய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன். ஆனால் வந்து சென்னையில் தான் வளர்ந்தேன், தஞ்சாவூரில் பிறந்தேன். இப்போ இந்தோனேஷியாவில் 18 வருஷங்கள் இருந்தேன். ஆனால் நான் இந்தோனேஷியன் ஆகிட முடியுமா? எங்கே பார்த்தாலும் நான் முதல்ல இந்தியன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் இந்தியனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழன், அப்படி தான் வரும். இந்தியாவுக்குள்ளேன்னு வரும்போது, ஓ நீ வந்து ஆந்திராவிலேருந்து வர்ற, நீ ஒரிசாலேருந்து வர்ற, நீ பஞ்சாப்லேருந்து வர்ற, டெல்லியிலேருந்து வரான் போது நான் தமிழ்நாட்டில் தமிழன் தான் சொல்லுவேன். ஆக இங்கிருந்து அங்கே போனதுனால நம்மளுடைய குடியுரிமை மாறிடாது, நமக்கே மாறிடாதுன்னா கடவுளுக்காக மாறிடும். அது இது வந்து அவங்க வழக்கம் போல் ஏதோ ஒரு சினிமாவுக்காக ஒரு சௌகரியத்துக்காக போகிறாங்க. அந்த இதில் வந்து என்னை பொறுத்தவரை அவங்க சௌகரியத்துக்காக சினிமாவுக்காக பண்ணுறாங்க. சீமான் வந்து தமிழ் கடவுள் ஔவையார் பாடியவர்கள்னா, ஔவையார் எங்கே பிறந்தாங்க? தமிழ்நாட்டில் தான். அவங்க என்ன கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்சோ, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சோ டெல்லி வரைக்கும் போய் அங்கே போய் முருகரை போய் பாடிட்டு வந்தாங்களா? ஹிந்தியில் போய் பாடிட்டு வந்தாங்களா? இல்லையே. தமிழில் தானே அவை ஆத்திச்சூடி பூராவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முருகரை வாழ்த்தி நிறைய பாடல்கள் இருக்குது. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு வந்து கேட்டாங்க. அதாவது மண்ணில் விழுந்து அந்த மாதிரி சுட்ட பழமா சுடாத பழமா, அது ஔவையாருடைய இதெல்லாம் படித்தீங்கன்னா தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தானே ஔவையார் வந்து பாடியிருக்க முடியும். எங்கேயோ வடநாட்டில் அப்படின்னா ட்ரெயின் விட்டுருந்தாங்களா, ஃப்ளைட் விட்டுருந்தாங்களா? இது வந்து இந்த கடவுள் பக்தி என்பது, இறை பக்தி என்பது ஒரு இடத்துலேருந்து, சீனாவில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குங்க, சீனாவில் முருகன் கோயில் இருக்குங்க. இப்போ நான் இந்தோனேஷியாவில் சொன்னேன், இந்தோனேஷியாவில் மேடான்னு ஒரு பகுதி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு அதிகமாக வம்சாவளிகள் இருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதானம்ங்கிற பேர் தான் மேடான்னு மாறிடுச்சு. மைதானம் என்ன தமிழ் வார்த்தை தானே. நிச்சயமா. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க பதக் என்பது ஒரு இனம். நம்ம ஊரில் வந்து ஒரு இந்த படகா அப்படின்னு அந்த மலைவாழ் இனம்ங்கிற மாதிரி பத்தக்ங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு மலைவாழ் மாதிரி, அது மாதிரி ஒரு இனம். அது அந்த பத்தக்கு அந்த பகுதி அங்கே தமிழர்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். அவங்களாம் தேயிலை தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே பார்த்தீங்கன்னா சில 100 வருடங்களுக்கு முன்னால், எப்போது டச்சு காலத்தில், டச்சு காலம் என்ன பண்ணாங்கிறது இந்தியாவிலேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு போய் வேலைக்கு வச்சுக்கிட்டான். அவங்க போய் அங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க. யார்? இங்கிருந்து குடிபெயர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள். அந்த கோயில்
இந்த பதக்னு சொல்கிற அங்கேயே பிறந்து இந்தோனேஷியாவிலேயே அந்த அந்த பதக் இனத்தவர் அவர்கள் வந்து வழிபடுறாங்க. பார்த்தீங்கன்னா கோபுரம்லாம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு கோபுரங்கள் அந்த மாதிரி கோபுர கலை அதே மாதிரி இருக்கு. அப்போது என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழர்கள் ஒரு கடவுளை கும்பிட்டால் அந்த கடவுளை மற்றவர்களும் கும்பிடுகிறார்கள். அது அவனுடைய. இப்போ சீனாவில் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போகிற சீனர்கள் நிறைய பேர் இருக்கான். அதுக்காக உடனே நம்ம விநாயகரை வந்து இவர் சீனர் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது இல்லையா? அவங்கள கூப்பிட்டு நீங்கள் விநாயகர் படம் வரைய சொன்னால் அவன் சீனாக்காரன் கண்ணு கொஞ்சம் சின்னதாக தான் வரைவான், மூக்கு கொஞ்சம் சப்பையாக தான் வரைவான், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி. அவனுடைய முகத்தை மனதில் பிரதிபலிக்கிற மாதிரி தான் வந்து. அதனால் வந்து உடனே விநாயகர் சீனர். இப்போ புத்தர்னா கௌதம புத்தர் இந்தியாவில் பீகார் அந்த பக்கத்தில் இருந்தார். தாய்லாந்தில் புத்தரை வணங்குறாங்க. அதனால் புத்தர் வந்து தாய்லாந்துக்காரர் ஆகிடுவாரா? அவர்கள் புத்தரை கௌதம புத்தரை ஏற்றுக்கொண்டார்கள் கடவுளாக. நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம். அது மாதிரி முருகன் என்ற தமிழ் கடவுளை பல மாநிலங்களில் பல நாடுகளில் ஏற்றுக்கொண்டார்கள். புரியுது. சைபீரியா ரஷ்யாலேயே வந்து மிகவும் வந்து குளிரான பகுதி, -20 டிகிரி -40 டிகிரின்னு வந்து குளிர்காலத்தில் இருக்கும். அப்படியே சாதாரணமாக பகல்லையே கூட வந்து அப்படி அதாவது துணியெல்லாம் கூட அப்படியே பனிக்கட்டியாக உறைஞ்சி போகிற இடத்துல அங்கே விநாயகர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறான். அப்போ விநாயகர் வந்து சைபீரியாவில் பிறந்தாரா? இல்லை, இங்கிருந்து எப்படி அங்கே போய் மக்கள் சில பேர் குடிபெயர்ந்த பொழுது அந்த காலத்தில் அவர்கள் எங்கே போனாலும் நம்ம வழக்கம். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன். நான் போகிறேன் இந்தோனேஷியாவில் போய் 18 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் வந்து அது என்னுடைய பழக்கம். சில பேர் அவங்கவுங்க இப்போ உணவு அவங்க விருப்பம். ஒரு நாள் கூட நான் இந்தோனேஷியா உணவு சைவ உணவு கூட இந்தோனேஷியா உணவு நான் சாப்பிட்டதே இல்லை. நம்ம ஊர் சாப்பாடு தான். எங்கே போனாலும் எங்கேயாவது போனால் கூட இட்லி தோசை தான். அப்போ தமிழ்நாட்டு பழக்கம். இப்போ நம்ம எங்கே போனாலும் அது சில இடங்களில் அது வந்து சௌகரியம் இருக்கும், சில இடங்களில் இருக்காது. அது வேறு விஷயம். அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போது ஒரு உணவு பழக்கத்திலேயே இது வந்து உலகம் போனால் கூட நம்ம அடிப்படை பழக்கம் மாறவில்லை என்பது, அப்போ இறைபக்தி, கடவுள், சமயம், வழிபாடு இதெல்லாம் எப்படி மாறும்? நிச்சயமாக. அதனால் முருகர் என்பவர் வந்து அவர் தெலுங்கு கடவுள், அவர் வந்து ஒரிசா கடவுள், அவர் வந்து பீகார் கடவுள்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஏதோ அவங்க எப்படி நினச்சி நம்ம இப்படி சொல்லலாம். நம்ம தமிழ் கடவுளை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டது தமிழர்களுக்கோ தமிழ் இனத்திற்கோ பெருமை என்று நினைத்து கொண்டு அதற்குமே வியாபாரத்துக்காக பண்ணுறான்னு விட்டுற வேண்டியது. ஆனால் குறிப்பாக இந்த விஷயத்தில் இறுதியாக சுருக்கமாக அந்த பதில் எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் குரல் எழுப்பாமல் தான் இருக்காங்க. நாம் தமிழ் மட்டும் தான் குரல் எழுப்புறாங்க. இதை எப்படி பார்க்குறது? ஏங்க, திராவிட கட்சியில் திமுக எழுப்பாது, கடவுளே இல்லைன்றான். தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சொல்கிறாருல விஜய், அவரும் எதுவும் பேசாமல் இருக்காரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், திமுக எழுப்பாது. ஏன்னா அது ரகசியமாக போய் ராத்திரியில் அத்திவரத்தை கும்பிட்டு விடிகாலையில் விஐபி பாஸ் வாங்கிட்டு போயிட்டு வருவாங்களே தவிர அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கட்சி உறுப்பினராக கரெக்டாக இருக்காங்க. ஆமாம், யார் இருக்காங்க என்னன்னு போடுறதுக்கு அது பேசுகிறதுக்கு வந்து நேரம் இல்லை அவங்களுக்கு. இதை பற்றி எந்த ஒரு கொள்கை கோட்பாடுன்னு பேசுகிற அளவுக்கு அவங்க வந்து சூழ்நிலை சரியில்லை. விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் என்னைக்கு பேசியிருக்காரு? அவருடைய கொள்கை எல்லாமே வந்து இப்போ காங்கிரஸில் மாணிக் தாகூர் வந்து 5 கொள்கைன்னு சொல்லி பேசுகிறாரு. நீட் தேர்வை வந்து ராகுல் காந்தி பிரதமராக வந்தால், ராகுல் காந்தியை முதல்ல 2019 வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். யாருமே ஒத்துக்காதப்போ திமுக. இப்போ ராகுல் காந்தியை வந்து சொந்தம் கொண்டாடுவது யார்? இப்போ கூட ராகுல் காந்தி வரப்போகிறாரு, 7ஆம் தேதி ஏதோ வராரு, 2 நாளில் 3 நாள்லேயே வரப்போகிறாரு. சொந்தம் கொண்டாடுறாங்க, ரைட்டு. அன்றைக்கி வந்து திமுகவுடன் உறவு வேணும்னு சொல்லிட்டு தாவேகா, பிரதீப் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ்காரர்கள்லாம் அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவுடன் கூட்டணி போகணும்னு சொன்னபோது அதை மடைமாற்றி சோனியா அவர்கள் சொன்னார்கள் என்று இங்கே வந்து இறுதி கட்டத்தில் வந்து கடைசி நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வழி செய்தவர் ஐயா சிதம்பரம் அவர்கள். இப்போ தோழமை கட்சிகள் கூட்டத்தில் போய் முதல்ல யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா ப. சிதம்பரம் அவர்கள் தான் உட்காந்துருக்காரு. என்ன கொள்கை கூட்டணி கொத்தவரங்க?
அப்போ காங்கிரஸ் 5 மாணிக் தாக்கூர் இப்போ புதுசாக வந்திருக்காரு செல்வப்பிரந்தைக்கு பதில். செல்வப்பிரந்தையை எடுத்தது காரணமே அவர் திமுகவோட நெருக்கமாக இருந்தார். இன்னும் சில விஷயங்கள், சில வழக்குகள், அவரை ஒட்டி உள்ளவர்கள் மீது உள்ள ஆம்ஸ்ட்ராங் வழக்குகள், அவருடைய உதவியாளர் அஸ்வத்தாமன், அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் பல காரணங்களுக்காக. ரெண்டாவது அவருக்கும் டைம் அந்த டியூ மாறி போச்சு. அவர் நான் விளக்குறேன்னு சொன்னார். விளக்க போகிறாங்கன்றதுனால விளக்குறேன்னாரா எந்த காரணமும் மாற்றி மாணிக் தாக்கூர் தான் ஒரு வாரம் எதிர்பார்த்தாங்க, போட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீட் தேர்வு. ஏங்க நீட் தேர்வு தான் உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அதை மாற்ற போகிறீங்க? எதை வச்சு மாற்றுவீங்க? ராகுல் காந்தி வந்தால் மாற்றிடுவார்னா, ராகுல் காந்தி என்ன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா? தலைமை நீதிபதியே நினைத்தால் கூட கான்ஸ்டியூஷனல் சட்ட அமைப்பு இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு 5 பேருக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட அமர்வு, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தில் நிறைய நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமர்வு, 5, 7, 9, உச்சபட்சமாக 9, குறைந்தபட்சம் 5. முதல்ல 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆரம்பிப்பாங்க. அதில் ஏதாவது மேல்முறையீடுன்னு வந்து ரிவ்யூன்னு வந்துச்சுன்னா 5 பேர் வரலாம். அது இதை பொறுத்து இருக்குது, விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே உள்ள தீர்ப்பு வந்து 2 நீதிபதிகள் கொடுத்ததாக இருந்தால் புதிதாக வரும் அமர்வு அதை விட அதிகமாக வரும் நீதிபதி. இது ஒரு ப்ராசஸ், ப்ரொசீஜர். நீட் தேர்வு நாங்கள் வந்து விளக்குவோம், இப்படி தான் திமுகலையும் சொன்னாங்க. நீட் தேர்வு விளக்கு வாங்குவோன்னு சொல்லி தான் உதயநிதி 2021 ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அந்த மாதிரி அவர்கள் ஏதாவது அதாவது மக்களிடம் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் என்ற வகையில், போகாத ஊருக்கு வழி சொல்வார்கள் என்ற வகையில் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி சென்னைக்கு வராரு, அந்த சமயத்தில் ஏதாவது பேசணுன்றதுனால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக நீங்கள் தமிழ் தேசியம் என்று விஜய் அவர்கள் சொல்கிறார் என்றால், எந்த விஷயத்தில் அவர் தமிழையும் தேசியத்தையும் அவர் வந்து கொண்டுவார்? ஏங்க அவர் வந்து எழுதி காமிக்கிறாரு இளைஞர்களுக்கு, ஸ்போர்ட்ஸை எடுடா, ட்ரக்ஸை விடுடா. அதுவும் எதில்? தங்கிலீஷில். தங்கிலீஷ்லாம் தெரியல. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு, எடுடா எடு. அது ஏங்க தமிழில் எழுதக்கூடாதா? தமிழில் பேசக்கூடாதா? இல்லை தமிழில் பேசினா அது அவர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப பள்ளியில் தான் ஏதோ நடுவில் தகவல்கள்லாம் வந்தது. அங்கே சிபிஎஸ்சி பள்ளி அவங்க நடத்துகிறதெல்லாம், இங்கே வந்து பேசும்போது அவங்க வந்து தமிழ்னு பேசுவாங்க, அவங்க நடத்துகிறதெல்லாம் ஆங்கில பள்ளி நடத்துவாங்க. சிபிஎஸ்சி, மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து தமிழில் பேசினால் 500 ரூபாய் அபராதம்னு போட்டதாக வந்து வலைத்தள செய்திகள் வந்து அப்போது விமர்சனமாச்சு, சர்ச்சையாச்சு. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் வந்து அவருடைய கொள்கைகளில் 90% திமுகவின் கொள்கைகள் தான். அதைத்தான் அவர் வந்து கொண்டிருக்கிறாரே தவிர, அதனால தானோ என்னமோ தெரியல, அவர் திமுகலேருந்தும் அதிமுகலேருந்து தான் ஆட்டில் இழுத்துக்கிட்டு இருக்கார் உள்ள. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஒன்றும் கொள்கை வித்தியாசம் இல்லையே. இல்லை கடவுள் பெரியாரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் கடவுள் மறுப்பை தவிர அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் வந்து பெரியாருடைய எந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரா? பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெரியார் என்ன சொன்னார்? அதுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா அதுதான் வித்தியாசமாக போகும். ஆக தமிழ் தேசியம் என்ற வார்த்தைக்கும் தாவேகாவிற்கும் எனக்கு ஒன்றும் பெருசாக தொடர்பு படுத்தி கொள்கை ரீதியில் பார்க்க முடியவில்லை. யார் வேணாலும் இப்போ தமிழ் தேசியங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். வார்த்தை வேறு, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. அந்த வகையில் விஜய்க்கு என்ன கொள்கை கோட்பாடு என்றால் அதெல்லாம் இல்லை. அரசியல் சூழ்நிலையில் திமுகவை மக்கள் விரும்பவில்லை, அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அதிமுக வந்து ஒரு மாற்று என்று கருதிய காலம் மாறிவிட்டது, பலவீனமாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் அந்த மாற்றத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தபொழுது, விஜய் வந்து திரைப்படத்தின் மூலம் வந்ததுனால திரைப்பட அந்த ஹீரோ மோகம் என்பது அவரை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டது. அவர்களை விட இந்த ஆமை முயல் கதை மாதிரி ஆகிப்போச்சு. அது ஆமை முன்னால் வந்துச்சா, முயல் முன்னால் வந்துச்சா, அவர் ஆமையா முயலான்னு என்பதை விட இந்த சினிமா மோகம் வந்து அது ஏதாவது சொல்லுவாங்க. மற்றவங்களாம் வந்து நடந்து போகிறாங்கன்னா அவர் படியேறி போனாங்க.
அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் மாடிப்படி ஏறி போகும்போது அவர் சினிமாங்கிற லிஃப்ட்டை யூஸ் பண்ணி மேலே வந்துட்டார். இவ்வளோதான் விஷயம். ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். அதை வைத்துக்கொண்டு அவர் சொல்வது தான் தமிழ் தேசியம் என்றால் அப்போ திமுக தமிழ் தேசியம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமா முடியாதே. இதுதான் விஷயம். பார்க்கலாம். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக. நன்றி, வணக்கம்.